இவன் சொன்னான்னு நீங்க வந்தீங்க பாருங்க. உங்களை சொல்லணும். கிளம்புங்க சார் முதல்ல. இடத்துக்கு காலி பண்ணுங்க. கிளம்புங்க சார். சாரிங்க, ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்டால நாங்க தப்பா வந்துட்டோம். உங்க விருப்பப்படியே நாங்க கிளம்பிடுறோம். சார் இருங்க, என்ன சார் இது? ஏதோ ஒரு பொண்ணு சொன்னான்றதுக்காக நீங்களும் கிளம்புறேன்னு சொல்றீங்க? தம்பி, ஒட்டுமொத்த ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. தேவையில்லாததை பேசாம ஒழுங்கா ஊரு போய் சேருங்க. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். டேய் வாடா. சார் சார் மரண்டா காடு தாங்க அது. சார் சார் இங்க 4-5 பேர் சேர்ந்துனா ஊர் சேர்ந்ததா அர்த்தமாயிருமா? ஏய், எல்லாத்தையும் நாசம் பட்டேல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா போயிடு, இல்ல கோவில்ல இருக்க பாம்பை புடிச்சு உன் மூக்குல விட்டுருவேன். ஏய், நீ ரொம்ப திமிரெடுத்து ஆடுற. இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் நீ பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். சுத்தி இருக்கவங்க எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை நான் சொன்னா போதும், உனக்கு கொத்து கறி போட்டுருவாங்க. உனக்கு உயிர் பிச்சை தர. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. ஏய், என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. சரி சரி கிளம்பு. புத்துக்குள்ள இருந்து பாம்பு வெளியே வர நேரம். வரட்டும் வரட்டும். விஷயத்தை கேள்விப்பட்டு பட்டுன்னு போட்டுற போது, அப்புறம் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன். காலா காலத்துல வீடு போய் சேருங்க சார். நல்ல புள்ளையா என் சொல் பேச்ச கேட்டீங்கன்னா வர தீபாவளிக்கு உங்களுக்கு கம்பி மத்தாப்பும் பாம்பு மாத்திரையும் நான் வாங்கிட்டு வருவேன். சமத்தா வீட்டுக்கு போறீங்களா? போ 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 போ. ஏய், எனக்கு வர கோவத்துக்கு. சரவணா ஒருமடா. பேபி, உங்க நண்பரை கூட்டிட்டு போங்க. நாங்க வீட்டுக்கு போறோம். பாம்பு ஒண்ணு நெத்தியில போடும், நீ ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போ. ஆட்களை பாரு. நல்லதுக்கு காலமில்லடா. ஏய், அவள சும்மா விட மாட்டேடா. சும்மா விட மாட்டேடா. வா. கிளம்பு. சரவணா, சரவணா, ஏன்டா இப்படி இடிஞ்சு போயிருக்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா பேபி. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. 6 வாரத்துக்கு குங்கும பூஜை பண்ணணும்னு வேண்டியிருந்தேன். வாரம் நேர்த்திக்கடன் பண்றப்பவே அம்மாவை பாம்பு கடிக்க வந்துருச்சு. இன்னும் 5 வாரம் அம்மா இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணணும். ஆமாடா மச்சான், பாம்பு ஒரு தடவை குறி வச்சதுன்னு வச்சுக்க, அது ஜென்மத்துக்கு மறக்காதுன்னு சொல்லுவாங்க. டேய், நீ வேற ஏன்டா பயமுறுத்துற? ஏப்பா, எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொன்னேன். அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடு பண்ணேன். அதுக்குள்ள எங்கிருந்தோ ஒருத்தி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாடா. டேய், அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுடா. இங்க பாரு, இது ஒன்றும் நம்ம ஊர் இல்ல. அதுக்காக சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியாரு, இப்ப வந்துடுறேன். டேய் பேபி, எங்கடா போற? இங்கேயே இரு, இப்ப வந்துடுறேன். டேய் டேய் பேபி. ஊர்க்கார முன்னாடி அசிங்கப்படுத்துற, வர்றேன்.
கும்பிடு கும்பிடு. கோவிந்தா கோவிந்தா. ஏய் ஏய், இங்க இருந்த லெட்டர் எங்கடி? ஏய் நீ தானடி வச்ச? இங்க தானே இருந்தது. ஏய் ஒருவேளை காத்து ஃபோர்ஸா அடிக்கிறதுல பறந்திருக்குமோ? எங்கிட்டு விழுந்திருக்கும்? ஏய் எங்கேயுமே இல்லையேடி. பேபி கிட்டே வா. தேடுங்கடி. அங்கிட்டு பாத்தியா? அங்கெல்லாம் எங்கேயுமே இல்லடி. ஒருவேளை காத்து வேகமா அடிச்சதுல அங்க பறந்து போய் யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? வா போய் பார்க்கலாம். நண்பன் பார்க்கறான், கண்டுக்க வேண்டாம். டேய் எங்கடா போன? ரொம்ப பில்டப்பா இருக்கு. இங்க பாரு, ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். ரொம்ப கடுப்பேத்தனே ஓங்கி மிதிச்சேன்னா அப்படியே தண்ணியில போய் விழுந்துருவேன் சொல்லிட்டேன். டொட்டோடாய். என்னடா அது? பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். ஒண்ணுமே புரியலையே. உன்கிட்ட உரண்டல் தாள்கள்ல 2 பொண்ணுங்க. ஆமா. அந்த பொண்ணுங்க கோயில்ல சாமி கிட்ட போய் இந்த லெட்டர் வச்சு வேண்டிட்டு இருந்தாங்க. இத தூக்கிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல, பாவம். அதான் நான் விட்டிட்டு வந்துட்டேன். டேய் திருடிட்டு வந்தியா? என்ன மச்சான் இப்படி அசிங்கப்படுத்துற? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அந்த அவ்வ கிழவிக்கு அந்த லாடு சரவணன் தானே டீச்சிங் பண்ணாரு. அன்னைக்கு அந்த சரவணன் ஒரு கிழவிக்கு டீச்சிங் பண்ணாரு. இன்னைக்கு இந்த சரவணன் 2 கிழவிக்கு டீச்சிங் பண்ண போறான். கரெக்டா? விடக்கூடாது. அவளுகளை இன்னைக்கு கதற விட்டு வேடிக்கை பார்க்கணும். இப்ப புரியுதா இதை ஏன் சுட்டுட்டு வந்தானு? சூப்பரா. அப்புறம் ஆமா